சபையோர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாமுஜ யுக்மரிக்வ வியாமோகசத்ததிரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயே சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே மாதா பிதா யோதய ஸ்தன்யா விபூதிகே சர்வம் யதேவ நேமேன மதன்வயானாம் ஆதர்ச நகதா வகுளாராமம் ஸ்ரீமத்ததகுலம் பிரமாமி மூர்த்தா பூதம் சரஸ்ய மதாத பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாமன் பக்தாண்டேனு பரகாலேதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராமசுண்யம் படதோஸ்மி நித்யம் நீலா ஸ்முக சதகிரி முப்போத்திய கிருத்தம் பாராக்கியம் சரசர சித்தா வயந்தி சுசிஷ்யாதாம் நிகழ நிகழ போந்த போதாதஸ்ய நம இதமிதம் பூவயவாஸ்து போதவா அன்னவேதாண்டால் அலங்கருக்கு வந்து திருப்பாவை பல்பதியில் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் தற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சொல்லுடைய தொல்பாவை பாடி அருள வருட பல்வளையால் நாடி நீ வேங்கடற்கென்ற விதி இன்றையும் மாற்றம் நாம் கடவா நல்ல வண்ணமே நல்லது. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா 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 தாமரக்கடலே சரணம் ஸ்ரீ ஆண்டாநாச்சியார் சமேத கண்ணக்கடலனைகளே சரணம் ஸ்ரீமதே ஸ்ரீராமானுஜ மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வேதாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக அஸ்மத் குருப்யோ நமக. அடியேன் தூமணி மாடத்து பாசுரத்துல தனக்கு சொந்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமன் மகளே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டான். அடுத்த பாசுரத்துல கண்ணனே வந்து அவகிட்ட கைகரியம் பண்ற அளவுக்கு இருக்கிற வசதியானவளை எழுப்புறான். அடுத்த ரெண்டு பாசுரங்கள்ல கண்ணா கண்ணா கண்ணானே முருகிற அந்த ரெண்டு பேருடைய இவாளை எழுப்புறான். அப்படி எழுப்பத்தையும் போன பாசுரத்துல என்ன சொல்றான்னா, கற்று கறவை கண்கள் பல கறந்து எல்லா பசுக்களையும் அந்த கோபர்கள் கறக்கிறான். பால் அப்படி பெருகி வழியது, வள்ள பெரும் பசுக்கள் பொழியது பால. அந்த அளவுக்கு பசுக்களை பத்தி போன பாசத்துல சொன்னான். அந்த பசுக்களா நம்ம இருக்கணும். அந்த கண்ணு அந்த உபனிஷத்துக்கள் பசுக்களா இருக்கு. கண்ணங்கிற பகவான் அந்த அர்ஜுனங்கிற கண்ணுக்குட்டிய வியாஜ்யமா வச்சு காரணமா வச்சு அந்த பகவத்கீதை கொடுத்தானே, அந்த மாதிரி நமக்கு ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை கத்துண்டு கண்ணனுடைய அடிப்பணினோம். அவன்கிட்ட நம்ம போய் சேர்றதுக்கு நம்மளுக்கு மனசு சித்திக்கணும்னு சொல்லி போன பாசனத்துல பொருளா கொடுத்தார். இப்ப இந்த பதில் கனைத்து இளம் கற்று எருமை அப்படிங்கிற பாசனத்தை முதல்ல அனுபவிக்கும். அப்புறம் சிறிய பொருள், அப்புறம் கொஞ்சம் விவரமான பொருள், அப்புறம் சுவாபதேசம் உள்பொருள். அடியே கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து மூளை வழியே நின்று பாசோர நனைத்தில்லம் சேராகும் நல் செல்வன் தங்காய் நனைத்தில்லம் சேராகும் நல் செல்வன் தங்காய் பனை தலை வீழ பனை தலை வீழ நின்வாசல் கடை கட்டி சினத்தினார் தென்னிலங்கை கோமானை சேர்த்த சினத்தினார் தென்னிலங்கை கோமானை சேர்த்த மனத்துக்கு இனியானை மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனி தான்
கூட்டம். போன தடவை பார்த்தோம், நம்ம எரும மாட்டெல்லாம் சிறு புல்லு மேயறதுக்கோசரம் எழுப்பி விட்டுடுவா, அதெல்லாம் போய் மேய்ஞ்சின்னு இருக்கு அப்படிங்கிறத ஒரு விடியலுக்கு அடையாளமா தாயார் சொன்னான். இந்த இடத்துல அதை தான் திருப்பி எடுத்து கொடுக்குறான். என்னன்னு கேட்டா, அந்த புல்லு மேய போற அந்த எரும மாட்டுக்கெல்லாம் குட்டி குட்டி கண்ணெல்லாம் இருக்கும். அந்த கண்ணுக்கு நம்ம இன்னும் பாலே கொடுக்கலையே, நம்ம சாப்பிட்டு இருக்கோமே, அந்த கண்குட்டிக்கெல்லாம் பால் கொடுக்கலையேன்னு நினைச்சு வருந்தணும். பசுமாடை கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்டாதான் அது பால் கறக்கும். எருமாட்டுக்கு அப்படி இல்லை. தன்னுடைய கண்ணுக்குட்டியை நினைச்சு அது வருந்தினாலே தானே தன்னுடைய முலையிலேருந்து பால் சுரந்துருமா. அந்த மாதிரி அந்த கண்ணுக்குட்டி நினைவாலேயே தன்னுடைய முலையில இடைவிடாத பாலை பொழியுது. அப்போ என்ன அது வாசல்ல அந்த பாலும் மண்ணும் கலந்து சேராயிடுது. அந்த மாதிரி சேரா காலில் கீழே பாத்தியானாக்க சேரா இருக்கு, மேல பனி அப்படியே கொட்டுறது. அந்த மாதிரி இருக்கிறதாங்க யார் வீட்டில் செல்வம் நிறைஞ்சிருக்குனாக்க ஓ வீட்டில். ஏன்னா உன்னுடைய அண்ணா அவன் ஸ்ரீமான், அவனுடைய தங்கனி அந்த செல்வம் வளைஞ்சிருக்கிற உன்னுடைய மாளிகை வாசல்ல நாங்க நிக்கிறோம். மேல பனி கொட்டுறது, காலில் சில்லுன்னு சேரு இருக்கு, அதை எல்லாத்தையும் பொறுத்துன்னு உங்ககிட்ட நிக்கிறோம். ஏன்னா உன்னுடைய அந்த செல்வத்தை எங்களுக்கும் வேணுங்கிறதுக்கோசரம். இந்த இடத்துல செல்வங்கிறது அவகிட்ட இருக்கிற அந்த பக்தி, அது வேணுங்கிறதுக்கோசரம் உன் வாசலை நாங்க நின்றுட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்ணோம், கண்ணனை பத்தி நிறைய பாடினோம். இப்போ இந்த பாசுரத்துல கண்ணனையே தான் பாடுவாங்கடா, ஏன் ராமனை உங்களுக்கு தெரியாதா, ராமனை நீங்க பாட மாட்டாங்களான்னு ஒரு சிலர் கேட்கிறா. அதுக்கோசரம் மனத்துக்கு இனியான் ராமன், ராமனுடைய பெருமைகளை பின்னாடி நிறைய சொல்ல போறான். அந்த மனத்துக்கு இனியான அந்த ராமனை பத்தியும் பாடணும். கண்ணனை மட்டும் இல்லாத ராமனை பத்தியும் சேர்ந்து பாடணும். அப்படியே தூங்குறியே, இனித்தான் எழுந்திரார், எழுந்துக்கோமா, இதென்ன பேர் உறக்கம் உனக்கு, எல்லாம் அனைத்தெழுத்தாலும் அறிந்தெழும் போவார். அக்கம் பக்கத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க, நாங்க உன்னை எழுப்புறோங்கிறது தெரிஞ்சு போயிட்டு பாரு, இது தப்பு இல்லையா, எழுந்துருமா அப்படின்னு சொல்லி அவளை எழுப்புறதா சொல்றான். போன பாசுரத்துல குலமகள்னு சொல்றான். அந்த கோப்பர்களுக்கெல்லாம் குடியே குலவிளக்கே அப்படின்னு சொல்லி தந்தையை முன்னிட்டு கொண்டு அவளை எழுப்பினான். இந்த பாசுரத்துல அண்ணனை முன்னிட்டு கொண்டு தங்கையை எழுப்புறான். அந்த கோகுலத்துக்கு ரட்சகனா இருக்கிற ஒருத்தன் அதனால ஏவப்பட்டவன இந்த பாசுரத்துல நித்திய கர்மங்களை நம்ம கண்டிப்பா பண்ணணுங்கிறத எடுத்து சொல்றான். கீதையில கண்ணா அதுதான் சொல்றான். உன்னால கர்மானுஷ்டம் பண்ண முடியலையா, பக்தியோகம் பண்ண முடியலையா, ஞானவோகம் பண்ண முடியலையா, என்ன சரணாகதியே பற்று. ஆனா என்ன நீ பற்றணும்னா அது ஒரே ஒரு இது, உன்னுடைய நித்திய கர்மாக்களை நிச்சயமா நீ பண்ணிடணும். நித்திய கர்மங்கள் நைமித்திய கர்மங்கள் இருக்கு. நித்திய கர்மங்கள்ங்கிறது கண்டிப்பா நீராடணும், அது நித்திய கர்மங்கள். கண்டிப்பா பெருமானுக்கு ஸ்ரீகளா இருந்தா மோடத்தை வச்சு கோலம் போட்டு புஷ்பங்கள் சேகரிச்சு கொடுக்கணும். புருஷாளா இருந்தா பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும். இதெல்லாம் கண்டிப்பா பண்ண வேண்டிய நித்திய கர்மங்கள். இந்த இம்மையிலையும் மறுமையிலையும் எப்படி வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாதுங்கிறத 9வது பாசுரம் 10வது பாசுரத்துல சேவிச்சோம். இப்போ இதுல எப்படி நம்ம தீய செயல்கள்லேருந்து விலகி எப்படி நம்ம வசத்தியா இருக்கணுங்கிறத இந்த பாசுரத்துல எடுத்து கொடுக்க போறான். ராமன் கிட்ட லக்ஷ்மணா இருந்தது போல எப்படி இருந்தான், தூங்கல. அவன் வாங்கிட்டு வந்தான், வரம் வாங்கிட்டு வந்தான். எனக்கு தூக்கமே வரக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டு வந்தான். ராப்பகலா ராமனையும் சீத்தையும் பாதுகாத்தான். அந்த மாதிரி சுரிகையும் தெரிவில்லும் செண்டு போலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டு ஓட ஒரு கையால் ஒருவன் தோள் பற்றி அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் ஒரு பாசத்துல எடுத்துக் கொள்வார். கண்ணை மாடு மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு போனாலும் சரி,
அங்கேருந்து திரும்பி வரதா இருந்தாலும் சரி ஒரு கையில சங்கத்தை வச்சுட்டு இருப்பான். ஏன்னு கேட்டா எல்லா பசு கூட்டங்களையும் தாங்கிட்ட வரவழைக்கிறதுக்கோசரம் சங்கத்தை வச்சுட்டு இருப்பான். இன்னொரு கையால ஒருத்தனுடைய தோல்ல கைய ஊமிண்டு தான் கண்ணன் வருவானா. அப்படிதான் வருவானா கண்ணன். அவனுடைய அந்த காட்சியெல்லாம் பெரியவர் அவ்வளோ அழகா வர்ணிப்பார். அந்த மாதிரி அவனுக்கு கண்ணனுக்கு வேண்டிய அந்த செரு வில்லு சுரிகை சங்கு தெரிவில்லு எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கிறவாழ தூக்கி நடந்துட்டு வருவா. அதெல்லாத்தையும் விட்டுட்டு எவன் ஒருத்தன் இருக்கானா அவனுடைய கையில அவனுடைய தோல்ல கையை ஊனுவானே, அப்பேற்பட்ட பாக்கியம் படைத்தவன் தான் இந்த தங்கையினுடைய அண்ணா. அப்பேற்பட்ட பாக்கியம் படைத்தவன் ஸ்ரீமான். அந்த எம்பெருமானார் திருவள்ளுவர் எப்படி அவதரிச்சாலோ இந்த உலகத்தை கண்ணன் கீதையெல்லாம் இது பண்றான். கீதையெல்லாம் எது பண்ணி முடிச்சுட்டு பரமபதம் மகாலட்சுமி எட்டி எட்டி பார்த்தாடாம். என்ன பார்க்குறேன்னு கேட்டானா கண்ணன். ஏதோ எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு ஓடி போனாங்களே, ஒத்துருமே வரலையே பின்னாடி. நான் தோத்து போயிட்டேன். பகவத்கீதை அவ்வளோதானா சொல்லி கொடுத்தேன், ஆனா யாரும் அதை ஃபாலோ பண்றாங்களே எனக்கு தெரியலம்மா, நான் தோத்துட்டேன். அப்போ மகாலட்சுமி தயாரை எடுத்து கொடுக்குறானா. இந்த மாதிரி நம்மளே போய் சொன்னா அவளை எடுத்துக்க மாட்டான், அவள்லாம் மனுஷா. அதனால ஆழ்வார்களை அனுப்புங்கோ, ஆச்சாரியர்களை அனுப்புங்கோ. அந்த ஆழ்வார்கள்லாம் நிறைய 4000 பாசுரம் நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆழ்வார்களுடைய அந்த ஸ்ரீ சுக்திகளை நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்கு, அர்த்தத்தோட வியாக்கியானம் பண்றதுக்கு, உபன்யாசம் பண்றதுக்கு, காலக்ஷேபம் பண்றதுக்கு ராமானுஜர்னு ஒருத்தர அனுப்பினான். அந்த ராமானுஜர் அவதரிச்சப்போ எப்படி இந்த உலகம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இருள் விலகி அஞ்ஞானம் விலகி நம்மளுக்கெல்லாம் ஞானம் வந்ததோ அந்த மாதிரி ஜொலிக்கக்கூடிய ஒரு தங்காய், இந்த இடத்துல தங்காய்கிறத தங்கமா ஜொலிக்கிறவோ அப்படின்னு சொல்லி சொல்றார். தனைத்திடம் கற்று எருமை பசும்புல்ல சின்னதா மேய்க்கிறதுக்கோசரம் இருட்ட எருமைகள்லாம் அவ்வளோ வேகமாலாம் போகாது. எப்பவுமே எருமையெல்லாம் வேகமாவே போகாது. அந்த புல்ல மேய்கிறதுக்கோசரம் சின்ன புல்ல பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல இருக்கிற புல்ல மேய்க்கிறதுக்கு அந்த எருமையெல்லாம் இது பண்றான். அந்த கண்ணு அப்போ நினைச்சுக்கிறது, அதுக்கு பால் மடி கட்டி போயிடுது. தன்னுடைய கண்ணை நினைச்சுக்கிறது, நினைச்சிட்டு எந்த ஆற்றுலேருந்து அவுத்து விட்டாடோ அந்த ஆற்று வாசலுக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டியை நினைச்சிட்டு தன்னுடைய முலையிலேருந்து பால் அப்படியே சோறது. அப்போ அந்த இல்லம் பூரா சேராயிடுதுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் யாராவது மூடனா இருந்தாக்க சோம்பேறியா இருந்தா எருமை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னாக்க அந்த கன்று விஷயத்துல பசுவையும் மிஞ்சி இருக்கக்கூடியது எருமை. பசு போய் கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்டாதான் அது பாலை சுரக்கும். இதே கண்ணுக்குட்டி இல்லைனாக்கா அது அப்படியே பாலை அடக்கிடும். ஆனா எருமை தன்னறியாமையே கொட்டக்கூடியது பாலை. அதுதான் இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். பசுங்கன்னை விட எருமை கண்ணுகளுக்கு ஜீரணி சக்தி ரொம்ப குறைச்சல். நம்மளே சொல்லுவோம் பசும்பால் சாப்பிட்டா ஜீரணமாயிடும், எறும்பால் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. அதனால எறும்பால் தயிரோ எருமைப்பாலோ கொஞ்சமா நீர் சேர்த்து கலந்து கொடுப்போம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த கண்ணுக்குட்டிகளுக்கே ஜீரணமாகலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டிகளை நினைச்சு தன்னுடைய முத வழியா அதை கொடுக்குறது. இதை கம்பர் எப்படி சொல்றாருன்னா, ஈர நீர் படிந்து இந்நலத்தே சில கார்கள் என்னவரும் வருமேதிகள் ஊறி நின்ற கன்று உள்ளிடமென் உழைத்தாரை கொள்ள தடை பெரிதானச்சே அப்படின்னு சொல்லி கம்பர் தன்னுடைய ராமாயணத்துல எடுத்து கொடுக்குறார். என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்த அயோத்தியை வர்ணிக்க செய்யும். எப்படி சொல்றாருனாக்க அந்த எருமை எல்லாம் பாலை சொரிந்து சேராயிடுறதே, அந்த இடம் சேராயிடுறதே. அந்த இடம் சேராகிறதுக்கு இந்த இடத்துல இன்னொரு உதாரணம் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னாக்க அந்த குலசேகர ஆழ்வார் சொல்வார்,
அவருடைய ரங்கன் கிட்ட போய் நின்றுட்டு அவ எல்லாரும் அந்த பாகவத கோஷ்டியெல்லாம் வந்து அவனுடைய நாமங்களையும் அவனுடைய ஸ்ரீசுக்திகளையும் சொல்ற செய்யும் அவ கண்ணுல இருந்து காவேரியும் கங்கையும் வழியிறாப்புல கண்ணீர் வழியிடலாம். கண்ணீர் வழிஞ்சு வெளியில அந்த மண்ணெல்லாம் சேராயிடலாம். அந்த சேர நான் என் சென்னிக்கு அணிவனே அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பாசத்தில் சொல்றார். அந்த மாதிரி இந்த பாகவத கோஷ்டியினுடைய அந்த சேரு எப்பவுமே நான் பெரியவாள்லாம் நடந்து போன அந்த இடத்துல இருக்கிற அந்த தரையை தொட்டு தலையில ஒத்திக்கிறது கண்ணில் ஒத்திக்கிறது அவ்வளோ ஒரு வசதியான விஷயமா பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதுக்கு தான் இந்த இடத்துல சேராக்கும் அப்படிங்கிற வார்த்தையை என்னத்துக்கு ஆண்டாள் நாச்சியார் போட்டிருக்கான்னா, பாகவத கோஷ்டியில பெரியவாள்லாம் வந்தாக்க அவளை சேவிக்கிறோம், சேவிச்சுட்டு அவள் நகர்ந்து போறோம்னா அந்த இடத்த தொட்டு கண்ணில் இது படிக்கணும். ஒரு பெரியவா அந்த வார்த்தைக்கு வரானாக்க அவளுக்கு நம்ம காலை அனுப்பி விடணும், காலை அனுப்பி விட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. அந்த சேருங்கிறதுக்கு அவ்வளோ வசதியான அர்த்தம் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சேராக்குன அந்த இடத்துல நாங்க நிக்கிறோம். இந்த பாகவத எருமை பால் மண்ணுனால சேராகல, இது ரெண்டுனால சேராகல. பாகவத கோஷ்டிகளுடைய அந்த பாத துளி பட்டுதான் இது சேராயிருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல சொல்றார். இறங்கி ஒரு உயர்ந்த மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். பணக்காரன் இருந்தா அவன் தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணணும். தானம் வாங்கிக்கிறதுக்கு யாராவது வரலன்னா தான் அவன் கவலைப்படணுமா. அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு கீதைய உபதேசிச்சுட்டார். பக்தி யோகம் வரைக்கும் முடிச்சிடுறார் கண்ணன். இவன் வேலை முடிச்சுட்டு இருக்கான் அர்ஜுனன், ஒண்ணுமே தெரியல. அவனுடைய முடிப்பை பார்த்த உடனேயே இவனுக்கு இத்தனை சொல்லி கொடுத்து ஒண்ணுமே மனசுல ஏறல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் திருப்பி தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு இறங்குற அந்த பசு மாதிரி அவன் என்ன சொல்றான், கரவா மடனாக தன் கண்ணை ஒளினார் போல் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்லாம் எடுத்து கொடுக்குறாப்புல திருப்பி கண்ணன் சொல்லலாம். அப்பா உனக்கு இன்னும் எதுவும் மனசுல தேரல, விஷயம் எதுவும் மனசுல தேரல, உனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய விவரமா சொல்றேன், எல்லா தர்மங்களையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னப்ப அந்த தர்மங்களை சொல்ல சொல்ல அர்ஜுனனுக்கு அப்பதான் ஆசை வருது. ஆசை வந்து அர்ஜுனன் கேட்கிறான், இவ்வளவுதான் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுது, உன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுன்னு கேட்டப்போ அதனுடைய விஸ்வரூபத்தையே கண்ணன் காட்டுறான். அதுதான் அந்த அடியே நான் இன்னுமே தெரிஞ்சுவிட்டேன், உன்னை பத்தி தெரிஞ்சுவிட்டேன் அப்படிங்கிறது தான் இதுல தேனுக வத்சம் வத்சோ வாமாதரம். அந்த ஒரு கண்ணுக்குட்டிய பசு தொடரும், பசுவை கண்ணுக்குட்டி தொடரும். அது ரெண்டுத்தினுடைய உறவை பிரிக்க முடியாது. கண்ணன் பசு, நம்மளாம் கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி அம்மா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அடையணும். அவனாலதான் நம்ம ஆட்படப்படணும். அவன் நம்மளை விரும்பினாதான் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது நேருக்கு அடையில எடுத்து சொன்னேன். அதனால அந்த தாய் பசு இந்த கண்ணுக்குட்டிகளை வந்து சேர்த்துக்கணும். இந்த கண்ணுக்குட்டி அவனை அடையணுங்கிற அந்த எண்ணத்துல இருக்கணும். அவன் தன்னுடைய உபகாரத்துக்கோசமே ஸ்வயம் உத்வேக ஸ்ரீமான், அவன் உகக்க அவன் சந்தோஷப்படுற அளவுக்கு நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அது இன்னொரு ஆழ்வார் என்ன சொல்றன்னா, கரவா மடனாகோ தன் கன்று உள்ளியை போல்க மறவாத அடியே உன்னையே அழைக்கின்றேன், நாவார் தொழில்தோர் நரையோர் நின்ற நம்பி பிரான் எம்மை பணிந்து எந்தை பிரானே. எப்படி ஒரு பசு கண்ணுக்குட்டியை தேடுமோ, எப்படி கண்ணுக்குட்டி ஒரு பசு தேடுமோ, அந்த மாதிரி நான் உன்னையே நினைக்கிறேன், நீ என்ன நினைச்சுக்கோ, நீ என்ன ஏற்றுக்கோ, நீ என்ன ஆட்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி ஆழ்வார் கேட்கிறாப்புல நம்மளும் தினம் கண்ணகிட்ட கேட்கணும். கண்ணா உன்னை நினைக்க ஆரம்பிச்சுட்டேன், சீக்கிரம் எனக்கு உன்னை பத்தின நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் படிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்றி கொடுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ ஒரு குழந்தை தூங்கிட்டுனாக்க
அப்போ அம்மா போய் அடிக்கடி அந்த குழந்தைய போய் பார்த்துப்பான். கொஞ்ச நாள் அது எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னா, ஐயோ இவ்வளவு நாடி ஆயிட்டு சாப்பிடவே இல்லை அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுப்பி தட்டி எழுப்பி பால் கொடுப்பான். அந்த தாயினுடைய கருணை கண்ணனுக்கு உண்டு. நம்ம இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம், அஞ்ஞானத்தால் நமக்கு தெரியல, இந்த உலகத்து விஷயத்திலேயே நம்ம ஆழ்ந்து போயிட்டு இருக்கோம். கண்ணன் பார்க்கறான், அப்பப்போ வந்து பார்க்கறான். நம்ம எழுந்துருவோமா, அவன் நாமத்தை சொல்லிடுவோமா, அவனை பத்தி நம்ம பேசுவோமா, அவன் கோவிலுக்கு வராடா, இதெல்லாத்தையும் அவன் பார்க்கறான். நம்ம அதில் அசந்தே கொடுக்கவே இல்லை. அப்ப நம்மளை தட்டி எழுப்பி அவன் வந்து எப்படி தாய் பால் ஊட்டுவாளோ அந்த மாதிரி அவன் நம்மளுக்கு ஞான பாலை ஊட்டுறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றான். காளித்தி புரினோ சுரேஷக அப்படின்னு சொல்லி லீலாசுகர் அனுபவிக்கிறார் கண்ணன். அந்த கூந்தல் அழக காட்டுறான் கண்ணன். அந்த சுருளா இருக்கிற அந்த கூந்தல் அழக காட்டி நம்மளெல்லாம் இருக்கிறாமா கண்ணன். அதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுட்டு அந்த கண்ணன் கிட்ட நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். மாதக கிம் யதுநாத தேவி சகிதம் லீலாசுகர் இது சொல்றான். என்னன்னு சொன்னாக்க, இருள நான் அடியன் ஏற்கனவே உங்களுக்கு விண்ணப்பிச்சேன். ராத்திரியில தூக்கத்துல பகவான் சுத்தமா நம்மளை ஆட்கொள்றான். அவன் நல்லபடியா நம்மளை அந்த ராத்திரி நேரம் பூரா நம்மளை நல்லபடியா பாதுகாக்கிறான். அவனுடைய ஆளுமையில நம்ம ராத்திரியில இருக்கோம். நம்மளுடைய மனசே சேர்ந்து தூங்கி போயிடும். ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லுவான். அந்த ஆழ்ந்த தூக்கத்துல பகவான் நம்மளை அனுபவிக்கிறான், நம்ம பகவான் அனுபவிக்கிறோம் தினம் தினம். அதே மாதிரி அந்த பால் தண்ணீரோட பாலை கலக்க, ஜாஸ்தி தண்ணீரோட பாலை கலந்து விற்கக்கூடாது, அது பெரும் பாவம் அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்டாக்க, ஒரு பாலுங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். அது பசும்பாலோ எருமைப்பாலோ, பாலுங்கிறது ரொம்ப வெண்மைங்கிறதே உயர்ந்த விஷயம். பால் உயர்ந்த விஷயம். அதுல நீங்க நிறைய நீரை கலக்க கலக்க அது நீல கலரா மாறிடுமா. நீல கலர்ங்கிறது விஷத்துக்கு சமம். அந்த அளவுக்கு பண்ணாதவோ, அப்படி பண்ணாதவா இவா. ஏன்னு கேட்டா, நல் செல்வம் தங்காய். அந்த இடத்துல செல்வம் அப்படிங்கிறது அந்த கண்ணனால விருப்பப்பட்டவன் அவன். கண்ணன் அவனை தான் தேர்ந்தெடுத்தான். அவன் தோல்ல தான் தான் கையை ஊனிட்டு நடக்கணும் தேர்ந்தெடுத்தானே. அதுதான் திருப்பி திருப்பி அடையணுங்க கிட்ட தான் விண்ணப்பிக்கிறது. அதுதான் இந்த உலகத்துல நிறைய செல்வங்கள் இருக்கு. அத்தனை செல்வமும் அழிஞ்சு போகக்கூடியது. இன்னைக்கு நம்மகிட்ட 1 கோடி பணம் இருக்கும். ஒரு நாயகமாய் நின்ற பாசுரத்துல ஆழ்வார் என்ன உபதேசான்றதே யாருக்குமே அடிய விண்ணப்பிச்சேன். இன்னைக்கு நம்ம கிட்ட எவ்வளவு வேணா பணம் இருக்கும். திடீர்னு பார்த்தா நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்காது. நம்ம ஒண்ணுமே இல்லாத இருப்போம். திடீர்னு பார்த்தா நம்ம கிட்ட பணம் வரும். அந்த பணம் உருண்டுண்டே இருக்கும். ஆனால் அந்த செல்வம் நினைக்காத செல்வம், கண்ணன் நினைச்சு நிக்கிற செல்வம், அவன் என்னைக்கும் இருக்கக்கூடிய செல்வம், அழியாத செல்வம். நம்ம ஆத்மா அழியாதது, கண்ணன் அழிய மாட்டான். அதனால இந்த ஆத்மா அவனுக்குன்னே இருக்கணுங்கிறத சொல்றான். மனுஷனுக்கு கஷ்டங்கிறது கஷ்டமே கிடையாது. கண்ணனை நினைச்சுட்டவனாக்க நம்மளுக்கு அது கஷ்டமே கிடையாது. ஏன்னா கஷ்டம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு கஷ்டம் இருக்கதான் செய்யுது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தை கண்ணனை நினைச்சுட்டு அந்த நம்ம கஷ்டத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டோமானாக்க அவன் நம்மள நல்ல வழியில நடத்தின்னு போயிடுவான் அப்படின்னு தான் சொல்றான். இதுல ஆழ்வார் என்ன சொல்றார்? பொருள் கரும் கடலே எம்பெருமான் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு சொல்லி ஆழ்வார் என்ன பண்றார்? எம்பெருமானையே நோக்கணும், பகவானையே நினைக்கணும். அப்படி நினைக்க 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 நம்மளுடைய அந்த இது பண்றது. அதுக்கு என்ன ஒரே ஒரு வழி, அவனை நினைக்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அவங்ககிட்ட கைங்கரியம் என்ன கைங்கரியம்? பெருசா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அடிய விண்ணப்பிக்கிறது அதுதான். கரெக்டாக எழுந்துக்கிறங்களா, வாசத்தரிச்சு கோலம் போடமா, ஸ்திரீகள் வாசத்தரிச்சு கோலம் போடமா, ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாள் மோனத்தரிச்சு கோலம் போடமா, அவனுக்கு ஒரு புஷ்ப சமர்ப்பிக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறோமா, புருஷாளா அதை ஆராதனை பண்றாளா,
எல்லாருமா சேர்ந்து ஒரு ஸ்லோகம் சொல்றோமா, இதுவே அவனுக்கு கொடுக்குற கலியை பண்றமா, நன்னா அவனை நினைச்சுட்டே கலியை பண்ணி புருஷா கிட்ட கொடுத்து அதில் கல்சுமியை பண்றமா கண்டோட பண்றமா, இதுவே பெரிய கைங்கரியம் அப்படின்னு சொல்றான். அந்த பெருமாள் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆண்டாள் ரெண்டு விஷயத்த சொல்றான். ஒண்ணுன்னா பகவான் கொடுத்துருக்கிறது, ஒண்ணு ஆக்ஞை உத்தரவு, இன்னொன்னு அனுஜை, அதாவது நம்ம விரும்பி செய்யறது. ஆக்ஞை, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீ செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது பகவானுடைய ஆக்ஞை. நீ குளிச்சுட்டு தான் கலியை பண்ணணும், குளிச்சுட்டு தான் பெருமாளுக்கு மொடை கழிச்சு கோலம் போடணும், குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் பண்ணணும், தினம் புருஷா கண்டிப்பா பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும், புஷ்பம் தேய்க்கணும், கலியை கண்ட்ரோல்ல பண்ணணும். இதெல்லாம் ஆக்ஞை, பெருமானுடைய உத்தரவு. இது அதே மாதிரி அனுஜை, மீதி எல்லாம் உங்களால கோவிலுக்கு போக முடியுதா, கோவில போய் வாசம் கழிச்சு கோலம் போட முடியுதா, கோவிலுக்கு பூத்தொடுத்து கொடுக்க முடியுதா, கோவிலுக்கு திருத்துளை பண்ணி கொடுக்க முடியுதா, மாலைகள் வாங்கி கொடுக்க முடியுதா, இதெல்லாம் அனுஜை. உங்களுக்கு முடிஞ்சா பண்ணலாம், முடியலன்னா அதனால பாவம் கிடையாது. ஆனா ஆக்ஞையை கண்டிப்பா நீங்க பண்ணியே தீரணும் அப்படிங்கிறார். இதுல எல்லாத்தையும் விட ரொம்ப வசதியானது பாகவத கைங்கரியம். நம்ம ஒரு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு புருஷாலாம் காயத்ரியை 108 தரம் 1008 தரம் ஜபிப்பா. ஜபிக்க செய்யும் யாராவது வந்துட்டாக்க அந்த காயத்ரியை எது வரைக்கும் சொல்லியிருக்காளோ அதை நிறுத்திட்டு அவ வந்தவாளுக்கு ஆசனம் கொடுத்து அவளை அங்கேயும் ஆசனையும் பானியம் சமர்ப்பிச்சு அவளை ஏழை பண்ணிட்டு அப்புறம்தான் அவகிட்ட உத்தரவு வாங்கிட்டு ஜபம் பண்ணணுங்கிறான். அந்த அளவுக்கு பாகவத கைங்கரியம் அவ்வளோ வசதி அப்படின்னு சொல்றான். அது அதே மாதிரி சுவாமி தேசிகன் என்ன பல நூல்ல எல்லா இடத்துலையும் அந்த பாகவத கைங்கரியம் பகவத் கைங்கரியத்தோட வசந்ததுங்கிறத நிறைய இடத்துல எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்மளுடைய நித்திய கர்மங்களை செஞ்சுட்டு தான், நைமித்திய கர்மங்கள்ங்கிறது ஸ்ராத்தம், தர்ப்பணம், இந்த மாதிரி வகைகள்லாம் முடிஞ்சா யாகம் பண்றது, அக்னிகோத்திரம் வந்தது, இதெல்லாம் நைமித்திக கர்மம். இதெல்லாமும் பண்ணணும். நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள், இது எல்லாத்தையும் பண்ணணும். அந்த மாதிரி கண்ணுக்குட்டி வரத்துக்கு தாமதமானா கூட தானே பால் புழியறது இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம கண்ணுக்குட்டி நம்ம பகவானை நினைக்கிறதுக்கு தாமதமானா கூட அவன் யோக நித்திரையில அவ மனசுல பூந்து கண்ணனை பத்தி நினைக்கிறதுக்கு வைக்கிறான். அப்படி அவன் கண்ணனை பத்தி நினைக்கிறதுக்கு வைக்கிறதையும் ஒரு சிலருக்கு ஃபிராக்ஷன் செகண்ட்ல ஆஹா கண்ணன் நம்ம கிட்ட வந்துட்டானே, நம்மள சொல்லிட்டானே, இனிமே தினம் ஒரு நிமிஷமாவது கண்ணனை பத்தி சேர்க்கிறாமே, ஒரு மாசத்துல ஒரு நாளாவது கோவிலுக்கு போறாமே, அந்த மாதிரி எண்ணங்கள் ஆரம்பிக்க அப்புறம் ஃபுல்லா நம்ம கண்ணகிட்டே ஆட்பட்டு போயிடுவோம். அந்த மாதிரி காணாமலும் போனாமலும் கண்டும் விட வேண்டும். இதை எதுக்கு சொல்றானாக்க, சந்தியாவனத்துக்கு போது காலகாத்தால எழுந்து சூரியனை பார்க்கறதுக்கு முன்னால சந்தியாவனம் பண்ணணும். கோணாமலும் மத்தியானம் உச்சி வேளையில சூரியனுடைய அந்த ஒளி கதிர் நல்லா இருக்க செய்யவும் பண்ணணும். திருப்பி கண்டும் அந்த அஸ்தமிக்கிற நேரத்துலையும் விடணுங்கிறத அதையும் விடணும்னு சொல்றான். இதெல்லாம் புருஷா எவ்வளோக்கு எவ்வளோ 3 வேளை சந்தியாவனம் பண்றாளோ, எவ்வளோக்கு எவ்வளோ காயத்ரி இது பண்றாளோ, அந்த அளவுக்கு அவ்வளோ வசதியான விஷயங்கள் இதெல்லாம் சந்தியாவனமும் காயத்ரியும் அடியேன் பாக்கியம் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ண ஏற்கனவே அடியனை விண்ணப்பிச்சேன். எல்லாரும் ஒருவரே அவர் பொருட்டு பெய்யும் மழைன்னு சொன்னேன். யாராவது ஒத்த நல்லவா இருந்தாக்கா அவளுக்கோசரம் மழை பெய்யுதுன்னு வள்ளுவர் சொன்னாரே, அந்த மாதிரி நம்ம மனசை பண்படுத்தி எப்பெல்லாம் நம்ம கண்ணனை இது பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நல் செல்வம் தங்காய். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீமானுடைய தங்கத்தை போனவன் நீ. அப்போ ராவணன் விபீஷணன் என்ன சொல்றான்னா, ராவணன் தம்பி வந்திருக்கேன், ஆனா நான் திருந்து வந்திருக்கேன், ராமனை சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு தான் சொல்றான். ராவணனுடைய தம்பின்னு தான் சொல்லிக்கிறான். அதே மாதிரி ராமன் மூர்ச்சித்து கடந்த அந்த லக்ஷ்மணனை பார்த்தப்போ சொல்றான், எனக்கு யார் வேணா கிடைப்பா,
எனக்கு என் லக்ஷ்மணன் கிடைக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டப்போதான் ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வந்து லக்ஷ்மணனை உயிர்ப்பித்தான். அந்த மாதிரி அவன் பிராதா அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றான். இந்த இடத்துல பிராதாங்கிறத ராமன் சொல்லலாமான்னு ஒரு கொஸ்டின் வந்துதான். அப்போ சொன்னானா, ஏன்னா அவன் வந்து லக்ஷ்மணன் வந்து சுபத்திரைக்கு பிறந்தவன், ராமன் வந்து கௌசலைக்கு பிறந்தவன், எப்படி நேரடியா அப்படியே பிராதானிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த அக்னி குண்டத்துலேருந்து அந்த பாயசம் அந்த இது வந்தது, அது வந்து அதை தான் பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறார். பூர்ணமா இருக்கிறதா அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த பாயசம் அதுதான் புரிஞ்சுக்கு. அதனால ராமன் லக்ஷ்மணனை பிராதான்னு சொன்னது தப்பு கிடையாதுங்கிறத இதுல நிறைய பேர் இருக்கார். அப்போ நிறைய அவனுக்கு 4 தசரதனுக்கு புத்திர காமேஷ்டியாகம் பண்ணிதான் புத்திரர்கள் வந்தா அவனுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கணுங்கிற ஒரு ஆசையில தான் விபீஷ்ணனை, குஹனை, சுக்ரீவனை எல்லாரையும் நீ எனக்கு தம்பி லக்ஷ்மணனை மாதிரி பரதனை மாதிரி நீ எனக்கு தம்பி தம்பின்னு ராமன் சேர்த்துனானா. ஏன்னா ஆழ்வார் சரித்திரத்துல சொல்லுவார், ஒரு குழந்தைய பெற்றவும் மலடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆழ்வார் எடுத்து காட்டுவார், சாஸ்திரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கிறத விட நிறைய குழந்தைகள் சேர்ந்து இல்லத்துல இருக்கிறதா வசதிங்கிறத இந்த இடத்துல இதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் தங்காய் அந்த ஒரு தடவை வந்து யக்ஷன் வந்து தர்மபுத்திரர்கிட்ட சாஸ்திரங்கள் எல்லாம் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். அப்போ தர்மபுத்திரர் ஒவ்வொன்றா பதில் சொல்றார், பதில் சொல்லி ஜெயிக்கிறார். இதுல வந்து இந்த யக்ஷன்கிட்ட தர்மபுத்திரர் கேட்டது ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நிறைய கேட்டார், நிறைய ஒரு பதில் சொன்னார். ஒண்ணுக்கு மட்டும் அடியேன் விண்ணப்பிக்கிறேன், ஏன்னா ரொம்ப வசதியான அர்த்தம். நம்மளுடைய ஆத்மா நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, பரமாத்மாவும் ஆத்மாவும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கா. நம்மளுக்கு 9 வாசல், 2 கண்ணு திறந்திருக்கு, 2 காது திறந்திருக்கு, 2 மூக்கு திறந்திருக்கு, வாய் திறந்திருக்கு, கீழே இருக்கிற துவாரங்கள் திறந்தே இருக்கு. இந்த ஆத்மா வெளியில போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் மூடிட்டு விடுறது, எல்லாமே செயலற்று போயிடுறது. அப்போ யக்ஷன் கேட்கிறானா, இந்த உலகத்திலேயே அதிசயமானது எதுன்னு சொல்லி யக்ஷன் கேட்டப்போ தர்மபுத்திரர் சொல்றாரா, இந்த 9 வாசல் இருக்கிற இந்த பட்டணம், அப்பேற்பட்ட இந்த பட்டணத்துக்குள்ள அவன் உட்கார்ந்துருக்கானே, ஆத்மா உட்கார்ந்துருக்கேன், பரமாத்மா உட்கார்ந்துருக்கானே, இவா 2 பேரும் அந்த அவனுக்குன்னு ஏற்பட்ட அந்த கடைசி நிமிஷத்துல தானே அவன் வெளியில போறான். நம்மளுக்குன்னு மரணத்துக்குன்னு ஒரு நேரம் குறிச்சிருக்கான் பகவான், அந்த நேரத்துல தான் இந்த ஜீவாத்மா வெளியில போறது. எல்லாம் திறந்து தானே இருக்கு. ஜீவாத்மா இன்னைக்கு வேணா நினைச்சா வெளியில போறாமே, அந்த மாதிரி போகலையே. அந்த கடைசி நிமிஷத்தான ஜீவாத்மா வெளியில போகுது, அதுதான் எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தர்மபுத்திரன் சொன்னப்போ ரொம்ப வசதியா சொன்னானாம். அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டப்போ இவாள்லாம் போனப்போ அங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டார். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவெல்லாம். உனக்கு வந்து யாரையாவது ஒருத்தரை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி யக்ஷன் கேட்கறானா. அப்ப தர்மபுத்திரன் சொல்றாராம், எங்க அம்மா குந்திக்கு நான் உயிரோட இருக்கேன், எங்க மாதிரி அம்மாக்கு நகுலன் சகாதேவன் 2 பேர் தான் குழந்தை, அதுல நகுலனை எழுப்பி கொடு, அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு சொன்னப்போ பிரமிச்சு போயிட்டானா யக்ஷன். உடனே எல்லாரையும் எழுப்பி கொடுத்தானா. அந்த மாதிரி அந்த குழந்தைகள் அப்படிங்கிறது அந்த பிராத்தாக்கள் அந்த வம்சத்துல அத்தனை பேர் இருக்கான்னு சொல்றதே அவ்வளவு வசதி அப்படிங்கிறா. அந்த அந்த மாதிரி தங்க அப்பேற்பட்ட தங்கமான தங்கடி நீ அப்படி இருக்கச்சே நீ ஏன் எழுந்து வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வள்ளல் கேட்கிறா. பனைத்துல வீழ அந்த பனி தலையில கொட்ட செய்யும், அது எவ்வளவோ கஷ்டத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துட்டு இருக்கோம். கீழே சேரு சில்லுன்னு இருக்கு, மேல பனி சில்லுன்னு இருக்கு. அத்தனை வச்சுட்டு உன்னுடைய முற்றம் புகுந்து உன்னுடைய முகில்வண்ணன் பேர் பாடுறதுக்கோசரம் அந்த மனத்துக்கு ஞான பாடுறதுக்கு நாங்க வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியும் அவன் ஒண்ணுமே இது பண்ணவே இல்லை. ஸ்ரீரங்க அப்போ சினத்தினால் தென்னிலங்கை கோபத்தினால
இத்தனை பேர் உபதேசம் பண்ணோம். ஆஞ்சநேயர் போய் உபதேசம் பண்றாரு, விபீஷணன் உபதேசம் பண்றான், கும்பகர்ணன் உபதேசம் பண்றான். சீத்தை நெருப்பு போலவோ அவளால அனுபவிக்க முடியாது, ராமன் உன்னை அழிச்சிருவான், நீ கொண்டு போய் விட்டுடுன்னு அவ்வளவு சொல்லியும் கூட அவன் ராவணன் கேட்கவே இல்லை. கேட்காத அவன் என்ன பண்றான், ஒரு வீம்புக்கு அகங்காரத்தோட இருக்கான். அதான் அனுமார் நினைச்சு பாரான், இவன் மட்டும் தீய புத்தி இல்லாதவனா இருந்தானாக்க இந்த ராவணன் இப்பேற்பட்ட இலங்கையை இவ்வளவு நல்லா வச்சிருக்கானே, அவன் இந்திர லோகத்துக்கு கூட இது ஈடாகாத போயிடுமே, அவனுடைய தீய புத்தியால அழிஞ்சு போறேன்னு ஆஞ்சநேயர் நினைச்சிட்டாராம். அந்த மாதிரி எத்தாத்து சாகமிடம் அப்படின்னு சொல்ல கூறத்தாழ்வார். அந்த விஷ்ணுங்கிறவன் எப்படின்னாக்க சகஸ்ரநாமத்துல 1008 நாமங்கள், அதுல 16 குணங்கள். வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாரதர்கிட்ட கேட்கலாமா 16 குணங்களை சொல்லி, அந்த 16 குணங்கள் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா எங்க ராமன் கிட்ட மட்டும்தான் அந்த குணம் இருக்குன்னு நாரதர் சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் ராமாயணமே எழுத ஆரம்பிச்சாராம் வால்மீகி. அந்த மாதிரி 16 குணங்கள் உடையவன் ராமன். அந்த ராமாயணங்கிறது அவ்வளோ வசதியானது, இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கக்கூடியதான் அந்த ராமாயணம். அந்த ராமாயண காதை எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் கேட்கணுங்கிறது நம் பெரியவா நம்மளுக்கு இருக்கிற கட்டளை. ஏன்னா அந்த இடத்துல ஆஞ்சநேயரும் சேர்ந்து இருப்பார். ஆஞ்சநேயரா ஆச்சாரியனா எடுத்துக்கணும். அந்த ராமனின் சீதா பிராட்டியும் தாயார் பெருமாடியா சேர்த்துட்டு நம்ம அவளை சேவிக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராமன் 16 குணங்கள் நிறைஞ்ச ராமன். ஒரு சிலருடைய பேரை கேட்டாக்க நம்மளுக்கு வார்த்தை வாயில கூட நுழைய முடியாத அளவுக்கு இருக்கும். அதுவும் இப்பெல்லாம் எல்லாரும் பெயர் வைக்கிறத பார்த்தா ரொம்பவே விசித்திரமா இருக்கு. ஆனா இந்த ராமா இந்த 2 எழுத்து அப்படின்னாக்க இந்த சொல்லச்சையும் அத்தனையும் இழுக்கக்கூடியது, ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது அந்த ராமநாமம். மதுரமானது ராமநாமம். மெதுவா ராமா அப்படின்னு கூப்பிடுற செய்யுமே அப்படியே உள்ள முழுகி போகக்கூடியது. கண்ணனுடைய எல்லா அவயங்களும் மதுரம் அப்படின்னு சொல்லி பாடல் இருக்கு. அவருடைய ஒவ்வொரு அவயங்களும் மதுரம். ராமனுடைய நாமமே மதுரம், அவனுடைய நாமமே அந்த கோஷமே மதுரம் அப்படின்னு சொல்லி சொல்றான். சகஸ்ரநாமத்துல ராமனை பத்தி 16 படங்கள் இருக்கிறது. அந்த சந்திரனுக்கு எப்படி 16 கலைகள் இருக்கோ அந்த மாதிரி தான் ராமனுடைய அந்த 16 குணங்களும் வளர்ந்து. ஆனா ராமனுடைய குணங்கள் வளர்ந்துட்டே போகும், கீழே இறங்காதுங்கிறதா. பகவனையும் நண்பன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உத்வேகம் ராமன் கிட்ட உண்டு. விபீஷன் வரான். விபீஷன் ராமனுடைய தம்பி ஏத்துக்க கூடாதுன்னு சுக்ரீவன்லாம் சொல்றான். அந்த ராவணனே வந்தாலும் நான் ஏத்துப்பேன், என்கிட்ட சரணாகதின்னு சொல்லிட்டா நான் ஏத்துப்பேன்னு சொல்றான். அந்த மாதிரி பகவனையும் நண்பனாக்கி கூடியவர் ராமன். அந்த அப்பேற்பட்ட அந்த ராமனுடைய மனத்துக்கு இனியான அவனை பத்தி பாடுறோம். ராமாவதாரத்துல காட்டுல மகரிஷிகளுக்கெல்லாம் ராமன் அருள பொழிகிறான். அப்போ தாயார் சொல்றா, அசுரர்கள் சொல்ல கொடுக்காத ராஜ தர்மம் என்னன்னா, யார் எதிர்த்து வராளோ அவளை தான் அழிக்கணும். அசுரர்கள் அழிச்சு வரல, அப்படி இருக்கிறச்சே உன்னை எதிர்த்து வராத இருக்கிறச்சே நீ எப்படி ராமா அவளை கொல்லுவேன்னு சொல்லி அந்த ரிஷிகளுக்கெல்லாம் நீ வாக்கு கொடுப்பேன்னு சொல்லி தாயார் கேட்டப்போ ராமன் சொன்னான், அவளை எதிர்த்து வர வச்சு அவளை அழிச்சு அவளை காப்பேன். அவ மனசுல அந்த மாதிரி புகுந்து, ஏன்னா நம்ம மனசுல அந்த அசுர குணம் இருந்ததுனாக்க நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அவன் பக்கத்துல போக முடியாது. ராமன் சொல்றான், அவ மனசுல பூந்து எதிர்த்து வர சொல்லி அந்த அசுர குணங்களை அழிச்சுட்டு நான் அவ மனசுல நிற்பேன், நான் எல்லாருக்கும் அருள் புரிவேன்னு சொல்லி அந்த ராமன் சொல்றான். பாடவும் அந்த படுத்துருக்காளே அவளை பார்த்து சொல்றான், அப்பேற்பட்ட ராம சத்தத்தை சொல்லி 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 நாங்க பாட்டு பாடுறோமே, இதை கேட்டு கூடவா நீ எழுந்திருக்க மாட்டேங்கிற, இதை கேட்டு கூடவா அனுப்ப மாட்டேங்கிற,
தான். ஏன் இன்னும் எடுத்துக்க மாட்டேங்கிற? எம்பெருமான் வந்து அவனை அடைஞ்சிட்ட ஏற்கனவே கஜேந்திர மோட்சத்துல கஜேந்திர ஆழ்வாருடைய கூக்குரலை கேட்டு அந்த ஆழ்வார் வந்து பகவான் வந்து அலைய கொலைய ஓடி வந்தான், கருடன் மேல வந்தான். அந்த கருடனுடைய வேகம் போடலன்னு சொல்லிட்டு கருடனை தூக்கி தாயிடுக்குள்ள வச்சுட்டு ஓடி வந்தான்னு சொல்றான். அந்த மாதிரி பகவான் வந்து தன்னை யாராவது அண்டிட்டால், தன்னை யாராவது ஆத்மார்த்தமா கூண்டுட்டா, தன்னை யாராவது ஆத்மார்த்தமா ஒரு புஷ்பத்தையோ இலையோ எடுத்து போட்டு கூப்பிட்டுட்டாக்க அலைய கொலைய ஓடி வந்து காப்பாற்ற கூடியவன். அப்பேற்பட்ட காருண்யம் படைச்ச அந்த காருண்யம் படைச்ச குணமுடையவர் ராமன். அரவிந்த லோச்சனுடைய பிள்ளை ஆகிற தாயார், அந்த தாயாருடைய புருஷாத்காரம் தப்பி தவறி பகவான் கண்ணுல அவன் ஏற்கனவே காருண்யம், நம்ம பண்ற குத்தம்லாம் இருந்தாலும் அவனுக்கு மனசுல பட்டுடுத்துனா கூட தாயார் நம்ம குழந்தைகிட்ட நம்ம வைராக்கியம் காட்டக்கூடாது. நம்மளை வந்துட்டான், நம்மகிட்ட சரணாகதி பண்ணிட்டுட்டான், இனிமே அவங்கிட்ட வைராக்கியம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி சேர்க்க வைக்கக்கூடியவோ தாயார். ஈஸ்வரின் சர்வபூதானா அப்படின்னு சொல்லுவாரியா பிராட்டிக்கு. அவதான் சர்வபூத பகவான்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த காருண்யம் படைச்சவோ தாயார். அந்த அவனுடைய காரியத்தை எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடியவோ தாயார். அந்த மாதிரி அந்த நிகிரக சங்கல்பத்தோட எந்தவித கண்டிஷனும் இல்லாத பகவான் கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடியவோ அவன். மாயமான சம்சார சாகரம், ரொம்ப மாயையானது இந்த சம்சார சாகரம். இப்படியே அழுது போயிட்டு இருக்கும். இதுலயே எப்படி நம்மளுக்கு வெளியில வரணுங்கிற அந்த வழி தெரியல, தவிக்கிறோம். அந்த தவிக்கிற செய்யும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கோவிலுக்கு போறோமா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆத்துல அந்த கண்ணன் முன்னாடி நின்று நம்ம கஷ்டத்தையே சொல்லுவோம். நம்ம இந்த கஷ்டத்திலேருந்து என்னை விடுவிச்சு கொடுறா கண்ணான ஆத்மார்த்தமா கண்ணீர் மல்க ஆடி ஆடி அகக்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்க நாடி நாடி நரசிக்கா கண்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பாடு போடுவோம். அப்படி நீங்க கூப்பிட்டுனாக்க கண்டிப்பா அவன் முதல்ல சின்னதா உங்களுக்கு காட்டுவான். அப்புறம் உங்க மனசை மாத்தி மாத்தி நம்ம மனசுல இருக்கிற அகங்காரங்களை எல்லாத்தையும் அழிச்சு அவனை விட்டா வேற வழியே இல்லை, உன்னை கண்ணன் எல்லாம் வேறு தெய்வம் இல்லை, உன்னை தவிர வேற கதி இல்லை, உன்னை எல்லாம் வேறு கதி ஒன்று வேறும் இல்லை அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகர். அவனை விட்டா வேறு கதி இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம ஆளாகிடுவோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசை திருத்த வேண்டியதுதான். நம்ம மனசுல அவனை கொண்டு வந்து வச்சுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி அந்த ஈஸ்வரன் பிராட்டியும் சேர்ந்து அருள் பாரியத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கான். அப்படிப்பட்டவாட ஆச்சாரியன் நம்ம போய் சரணாகதி பண்ணிட்டோம்னா அவர் கொண்டு போய் தாயார்கிட்ட விட்டுருவார், தாயார் நம்மள பெருமாள்கிட்ட சேர்த்துவான். இளங்கன்று ரொம்ப சிறிய சின்ன கண்ணா இருக்கிற விதைகள் நம்மளுக்கு ஞானமே கிடையாது, எதுவுமே கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு வரும். பாரத்வாஜர் ஒரு தரம் அந்த ரிஷி வந்து இவங்கிட்ட இந்திரன்கிட்ட கேட்டா, எனக்கு இன்னொரு 1000 வருஷம் கொடு, நான் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிறேன்னா. அந்த மாதிரி அது முடியல, திருப்பி இன்னொரு 1000 வருஷம், திருப்பி இன்னொரு 1000 வருஷம், 4 தரம் கத்துட்டாராம். கேட்டாராம், கொடுத்தானாம் இந்திரன். ஆயச விருத்தி பற்றி கொடுத்தானாம். கத்துக்கிறதுக்கு தானே கேட்கறாரு, இந்திரன் கொடுத்தானாம். அப்போ நான் எவ்வளோ கத்துட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் நிறைய இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ரிஷி. அப்போ அவன் சொன்னானா, ஒரு பிடி மண்ணளவு சின்ன கல் எடுத்து காட்டி, இதுதான் நீ கத்துட்டு இருக்க, இந்த மலைகள்லாம் நிற்கிறதே, இந்த அளவுக்கு நீ இன்னும் கற்றுக்கணும்னு சொல்லி இந்திரன் எடுத்து கொடுத்தானா. அந்த மாதிரி நம்ம கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அந்த கத்துக்கிறதுங்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்துடணும். ஒரு விஷயத்த கத்துக்கணும், அதுவும் நல்ல விஷயங்களை கத்துக்கணும். நல்ல விஷயங்களை கத்துக்கணுங்கிற எண்ணம் அந்த பொறி வந்துடுச்சுனாக்க அது மெதுவா நம்மளை தயார்படுத்திடும். அந்த மாதிரி சின்ன கண்ணா இருக்கிற அஞ்ஞானத்தோட இருக்கிற நம்ம
நம்ம பிரஜைகளை திவ்ய வம்சியான மகாலட்சுமி எருமைங்கிறத அம்மாவை வந்து இந்த இடத்துல மகாலட்சுமியா சொல்றான். அவ வந்து என்ன பண்றான்னா நம்ம பிரஜைகளை பத்திலாம் தாயார் எப்படி நினைச்சு தன்னுடைய மலை வழியே பால் சோறுமோ, அந்த எருமைகள்லாம் தாயான எருமைகள் எப்படி மலை வழியே பால் சோறுமோ அதே மாதிரி இவ என்ன பண்றா, அது ஒண்ணுமே இல்லாத கதறி சுத்தி அலைஞ்சிட்டு இருக்குமே, இந்த உலகத்து விஷயத்திலேயே அலைஞ்சிட்டு இருக்குமே, ஆனா பகவானை நினைச்சாங்கன்னா அங்க போக முடியும். அதனால அவ என்ன பண்றா, நம்ம மனசுல வந்து அவளுடைய முளைப்பால் ஞானங்கிற அந்த பால் நம்மளுக்கு நம்ம மனசுல தாயார் கொடுக்குறார். அந்த தாயார் அது பண்ணிட்டா அந்த ஞான ஸ்ருமதியை பெற்றுட்டோம்னாக்க, அந்த தாயாருடைய கடாட்சம் கிடைச்சிட்டுனாக்க, அப்படி கிடைச்சிட்டுனா அந்த அழிவில்லாத செல்வம், அதுதான் அழிவில்லாத செல்வம். அந்த இது பண்ணிட்டா அந்த அப்படி அந்த செல்வத்தை பெற்றவன் யாரு, அந்த ஸ்ரீமான். அவன் தோல்ல கை ஊனிட்டு தினம் போற அளவுக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கானா, கண்ணன் சூஸ் பண்ணியிருக்கானா, அவன் வசதியானவன். அவனுக்கு அந்த எருமையெல்லாம் கறக்கலைங்கிற குத்தமே வரல. ஏன்னா அவன் பகவத் கைங்கரியத்துல இருக்கான், பாகவத கைங்கரியத்துல இருக்கான். அதனால அவனுக்கு இந்த குற்றம் வரலைங்கிறத பெரியவெல்லாம் எடுத்து கொடுக்குறான். அந்த மாதிரி தங்க கம்பி மாதிரி இருக்கிற ஒன்னே நம்ம வெளியில தெரியுது இந்த சரீரம். அப்படின்னு ஏற்கனவே நிறைய விண்ணப்பிச்சுட்டு, இந்த சரீரம் அழிஞ்சு போகக்கூடாது, வெளியில எல்லாருக்கும் தெரியக்கூடியது இந்த சரீரம். ஆனா ஆத்மாவை யாராலையும் பார்க்க முடியாது, ஆத்மாவை உணரலாம். நம்மளுக்கு ஞான கண்டு இருந்தால் நம்ம மனசுல ஒளி விடுற ஆத்மாவை நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் ரிஷிகள் மாதிரி நம்மளால இமயமலையில போய் நம்ம உட்காந்து ஊனாது உறங்காது நம்ம தவம் பண்ணோம்னா நம்ம ஆத்மா ஒளி நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவா. ஆனா நீங்க இப்ப பார்க்கணும்னு நினைச்சாலும் உங்களுடைய ஆத்மாவை ஒளிவிடக்கூடிய ஆத்மாவை உங்க மனசுல இருக்கிற அந்த அஞ்ஞான இருள அடங்கினாலே உங்களால உங்க உள்கண்ணால பார்க்க முடியும். அந்த மாதிரி உடல் புனல் முதலிய காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா. இந்த கை கால் இதெல்லாம் விட, இந்த கை கால்லாம் அசங்கிறதுனா இந்த ஆத்மா கட்டளை இடுறதுனாலதான் அசங்கிறது. ஆத்மாங்கிறது தனி, நம்ம உடம்புங்கிறது தனி. அந்த ஆத்மா வெளியில போயிடுச்சுனாக்க, இந்த 9 வாசல்ல ஒரு வாசல் வழி அது வெளியில போயிடுச்சுனாக்க அப்புறம் இந்த உடம்பு இயங்காது. இந்த உடம்பை ஆட்டி படைக்கக்கூடியது நம்ம ஆத்மா. அந்த அந்த அழகால அதால நம்ம மமகாரங்கள் அகங்காரங்கள் எல்லாத்தையும் அழிச்சு பெரிய திருவந்தாந்தையில நம்மாழ்வார் எப்பப்பாரு எல்லா பாசனங்களையும் நெஞ்சே நல்லே நெஞ்சே நல்லே நெஞ்சேன்னு பாடுவார். இந்த நெஞ்சு இந்த மனசை பண்படுத்தணும், இதை தட்டி கொடுக்கணுமா, நம்ம மனசை தட்டி கொடுக்கணுமா. பகவானை பத்தி நினைச்சுட்டா, அப்பா நீ இன்னைக்கு கோயிலுக்கு வந்துட்ட, நீ இன்னைக்கு பகவானை பார்த்துட்ட, நீ இன்னைக்கு பகவானை சேவிச்சுட்ட, இன்னைக்கு நீ பகவான் ஸ்லோகம் சொல்லிட்ட, நல்லே நெஞ்சே இதே மாதிரி நீயும் நானும் கை கோர்த்து நடந்தவானாக்க நம்மளுக்கு வேற கவலையே கிடையாதுன்னு சொல்லி நம்மளோட பாசகத்துல தான் பாடுவார். அந்த மாதிரி நம்ம மனசை பண்படுத்துறது தான் இந்த இடத்துல சொல்றான். அப்படி நீங்க நினைச்சுட்டோம்னாக்க எல்லா கர்மத்தையும் போக்க அடிக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த நாமம் அந்த மனத்துக்கு இனியா நாமம் எல்லாத்துலேயும். ஏன்னா அவனுடைய ராமராஜ்யம் எப்படி இருந்ததுங்கிறத பெரியவாழ எவ்வளவோ பேர் எடுத்து சொல்லியிருக்கான். அந்த ராம ராஜ்யத்துல நம்ம வாழ்ந்த அந்த அவள் எப்படி வாழ்ந்தாளோ, அவளுக்கு அந்த ராமாங்கிற நாமத்தை தவிர வேற எதுவுமே இல்லாத அவள் இருந்தாளோ, அந்த மாதிரி நம்மளும் அந்த ராம நாமத்தை கொஞ்சம் கொஞ்சமா அடிய விண்ணப்பிக்கிறது திரும்பி அடிய விண்ணப்பிக்கிறது உங்ககிட்ட தான். அதுதான் இன்னைக்கு கேட்டுட்டு நாளைக்கு நம்மளால சொல்லிட முடியும் தயவு பண்ணி நினைக்காதவோ. இன்னைக்கு கேட்ட விதைய மனசுல ஊதி விட்டுடுங்கோ. தினம் ஒரு 10 தரம் 15 தரம் அந்த மாதிரி இது பண்ணுங்கோ. அடிய இன்னொன்று விண்ணப்பிக்கிறேன் எல்லாருக்கும், தினம் ஒரு 6 தரமாவது ஸ்ரீராம ஜெய ராம ஜெயகா அப்படின்னு சொல்லி எழுத பழகிக்கோங்க. காட்டால குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளால பக்கமா எழுத முடியாத போகலாம். ஒரு 6 தரம் ஒரு 12 தரம் 1 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அதை நம்ம வாயில சொல்லிட்டே எழுதணும். வேற எந்த சிந்தனையும் இல்லாத ஸ்ரீராம ஜெயக ஸ்ரீராம ஜெயக ஸ்ரீராம ஜெயக ஸ்ரீராம
நினைச்சு அவன் மனத்துக்கு நீ அந்த கண்ணனும் ராமனும் போட்டி போட்டுட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னு ஓடி வருவான். நம்ம கிட்ட இருக்கிற அந்த அசூயை, காம, குரோதம் எல்லாத்தையும் அவன் அழிச்சு அவன்கிட்ட நம்மளை சேர்த்துருவான். ஆனா உடனே சேர்த்துருவானா நம்ம நாளைக்கே அவன்கிட்ட போயிட போறது கிடையாது. சரணம் அடைந்தால் எல்லாருக்கும் மரணமானால் வைகுண்டம் பெரும் காக்குஸ்தன் அவன். நம்ம இறந்து போனால் அவன் நம்மள பரமபத்து கூட்டின்னு போறானே, அப்பேற்பட்ட காகுஸ்தன் அவன். அந்த காகுஸ்தனை, அந்த மனத்துக்கு இனியான அவனை நம்ம வாழறதுக்கு கத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிஜமா ஒரு 10 வருஷம் ஆனா அன்னைக்கு ஒருவேளை என்ன நீங்க நினைச்சிருந்தாலும் நினைச்சுக்கலாம். அவ சொன்னாலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணோம். இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு பக்தி ஒண்ணுதான் நினைச்சு நிக்கிறதேன்னு சொல்லி ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்களே அடையலை நினைச்சிருந்தாலும் நினைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வசந்த பகவன் நாமங்களை எப்பவும் சொல்றதுக்கு பழகிக்கோமோ அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எல்லாம் விண்ணப்பிச்சு விடை பெற்றிருக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இதில் உள்ள குற்றம் குறைகளை மன்னித்து அடியேனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துடாய் மாலை முடிச்சூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு 6, 5 நீ உரத்த தையுற திங்கள் பாமாலை சேய புகழ் 143 அன்புடனே அருளைக்கு அருள் செய் நீயே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியே திருவாடிப்பூதத்து சேகரித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கருக்கே கண்ணி உகந்தடித்தாள் வாழியே, வருவாரும் திருமல்லி வடநாடு வாழியே, வண் புதுவை நகர் கோதை மலர் பதங்கள்